காரியம் செய்ய போறேன். என் கையில ஒரு பேப்பர் இருக்கு, அதை அப்போ கிழிக்க போறேன். இப்போ பேப்பர் கிழிக்கிறதுக்கு எவ்வளோ ஈஸியா இருந்துச்சுல. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ என் கையில ஒரு புக்கு இருக்கு. இந்த புக்கையும் நான் கிழிக்கிறதுக்கு ட்ரை பண்ண போறேன். அம்மா, கைதான் வலிக்குது. இருந்தாலும் இந்த புக்கு கிழிக்கவே முடியல. இந்த பேப்பர் தனியா ஒரு பேப்பரா இருந்தாலும் என்னால் ஈஸியாக கிழிக்க முடிஞ்சிச்சு. அது இது நிறைய பேப்பர் சேர்ந்து ஒரு புக்கா இருக்கும் போது என்னால கிழிக்க முடியல. தனியா இருக்கும் போது பலன் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அதே இது ஒற்றுமையா இருக்கும் போது அதோட பலன் ரொம்பவே அதிகம். நம்ம ஒற்றுமையா இருந்தா என்னதான் சாதிக்கலாம்னு இன்னைக்கு நம்ம பாடத்துல பார்ப்போமா? இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சீரோல் பள்ளி பாடத்தை படிக்க வந்திருக்கவங்க எல்லோரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த வாரம் நம்ம 2வது பாடத்தை படிக்க போறோம். பாடத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரமபிதாவே, இந்த வார பாடம் படிக்கும்போது என் கூட இருந்தேன். இந்த பாடம் வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. பார்க்குற கேட்குற எல்லாம் ஆசீர்வதிங்க. இயேசுவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் பரம தகப்பனே, ஆமென். இந்த வார பாடத்தோட தலைப்பு தொழுகையில் ஒற்றுமை. இந்த வார பாடத்துக்கான மனப்பாட வசனம் அப்போஸ்தலர் 1:14 எடுக்கப்பட்டிருக்கு. ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருங்கள். இந்த வார பாடத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம சேவை செய்யறதுக்கு ஜெபம் நம்மளை ஆயத்தப்படுத்துது. இயேசு விசேஷமான படந்து பெயரை அவரோட சீஷர்களா இருக்கணும்னு தேர்ந்தெடுத்தாரு. ஆரம்பத்துல இருந்து, அதாவது யோவான் ஸ்நானகன் அவனுக்கு யோர்தான் நதியில ஞானஸ்தானம் கொடுத்ததுல இருந்து ஒவ்வொரு நாளும் அவங்க இயேசு கூடவே இருந்தாங்க. அவங்க சொன்ன அற்புதமான கதைகள் அவங்க கேட்டாங்க. அவரோட சேர்ந்து ஒவ்வொரு வாரமும் ஆலயத்துக்கு போனாங்க. அவங்க வசனங்களை சொல்லி கொடுக்க தெளிவா தேர்ந்தெடுத்து கேட்டாங்க. அதுக்கு மேல இயேசுக்கும் சுகம் கொடுக்கறத பார்த்தாங்க. இயேசு போன இடம்லாம் அங்க உடம்பு சரி இல்லாதவங்க இல்லைன்னு கேள்விப்பட்டாங்க. நினைச்சு பாருங்களேன், நம்ம ஊர்ல எல்லாரும் ஹெல்த்தியா இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? இவ்வளவு காரியங்கள் ஆண்டவர் நன்மையாக செஞ்சாலும் ஒரு சிலர் அவரை எப்படியாவது சாகடிக்கணும்னு நினைச்சாங்க. சீஷர்கள் சுற்றி இருக்கும் போதே இயேசுவை அந்த சிலுவையில அரைச்சிட்டாங்க. ஏசுவருக்கு என்ன நடக்க போகுதுன்னு அந்த சீஷர்களுக்கு முன்னாடியே சொல்லணும்னு ட்ரை பண்ணி பார்த்தாரு. ஆனா இந்த சீஷர்களுக்கு அவர் இறந்துட்டு வரணும், அவங்க திருப்பி உயிர் திறந்துடுவாங்கன்னு அவங்களால புரிஞ்சுக்க முடியல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா நினைச்சு வச்சிருந்தாங்க. ஏசு இந்த உலகத்துல ராஜாவா பிறப்பாருன்னு ஒரு சிலர் நினைச்சாங்க. ரோமர் மக்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவங்கள காப்பாற்றுவாங்கன்னு நினைச்சாங்க. ஒரு சுதந்திரமான ராஜ்யத்தை ஸ்தாபிப்பாங்கன்னு நினைச்சாங்க. யோவானும் யாக்கோபும் அவங்க 2 பேருக்கு ஒரு முக்கியமான ராஜ்யத்துல இடம் கிடைக்கணும்னு அவங்க அம்மா கூட சேர்ந்து எடுத்துட்டு வந்தாங்க. அவங்களோட அம்மாவும் இயேசு ராஜாவாகும் போது யோவானும் யாக்கோபும் அவங்களுக்கு 2 பக்கத்துலயே உட்காரணும்னு ஆசைப்பட்டாங்க. இதனால மற்ற சீஷர்கள்லாம் கோபப்பட கூட செஞ்சாங்க. அவர் உயர்த்ததுக்கு அப்புறம் இயேசு 40 நாள் அவரோட சீஷர்கள் கூட இருந்தாரு. அவங்களோட மரணத்தை பத்தியும் அவங்களோட உயிர்த்ததை பத்தியும் அவர் நல்லா புரிய வச்சாரு. இன்னும் வரப்போற ஆண்டவரோட ராஜ்யத்தை பத்தியும் சொன்னாரு. இப்போ ஒரு அளவுக்கு இயேசு ரோமர்கள் எதிர்த்து சண்டை போட போறது இல்லைனும், அவர் மறுபடியும் பரலோகத்துக்கு போயிடுவாங்கன்னும், அவங்க போனதுக்கு அப்புறம் தனியா இருக்க மாட்டாங்கன்னும், அவருடைய பரிசுத்த ஆவிய அவரோட சீஷர்களுக்கும் அவர் விசுவாசிச்சவங்களுக்கும் அவர் அனுப்புவார்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. இயேசு பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க தெளிவா என்னென்ன செய்யணும்னு சொன்னாரு. பரிசுத்த ஆவிக்காக அவங்க எல்லாரும் எருசலேமுக்கு போய் அங்க காத்திருக்க வேண்டியது அவசியமா இருந்துச்சு. இந்த தடவை அவங்க சொன்னதை நல்லா கேட்டு அதுபடி கீழ்ப்படிஞ்சாங்க. இந்த மாதிரி எல்லாரும் கூடி காத்திருக்கும் போது ஒரு அற்புதமான விஷயம் நடந்துச்சு. ஒருத்தர் பத்தி ஒருத்தர் நல்லா தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. முன்னாடி மாதிரி அவங்களுக்கு இந்த சின்ன சின்ன சண்டைகள் ரொம்ப பெருசா தெரியல. நிறைய காரியங்கள் அவங்க ஒற்றுமையோட இருந்தாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆண்டவரோட வேலை செய்யும் போது ஒற்றுமையா இருக்கணும்னு அதுவும் ஞாபகம் வச்சுட்டாங்க. ஏசு சொல்லிட்டு போன மாதிரி அவர் பத்தின நல்ல செய்திய இது உலகம் முழுசு எல்லார்கிட்ட போய் சொல்லணும்னு முடிவு பண்ணாங்க. ஏசு இந்த உலகத்துக்கு எப்படி வந்தாரு, சிலுவையில எப்படி மறைச்சாரு, 3ஆவது நாள் எப்படி உயிரோட எழுந்தாரு, இப்போ எப்படி பரலோகத்துக்கு போனாரு, இன்னும் மறுபடியும் திரும்ப வருவாரு, நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு அவர் கூட வாழ்றதுக்கு எல்லாரும் கூப்பிட்டு போவாரு அப்படின்னு நல்ல விஷயத்த எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒற்றுமையா இருக்கிறதுக்கு ஜபம் உதவி செய்தது. ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறதுக்கு ஜபம் உதவி செய்துச்சு. அதே மாதிரி இன்னைக்கும் ஜபம் நிறைய உதவிகள் செய்யும். ஏன்னா இன்னைக்கு பாட சொல்லுது, நம்ம சேவை செய்யறதுக்கு ஜபம் நம்மள
ஆயத்தப்படுத்துது. நம்ம ஏதாவது ஒரு கஷ்டமான காரியத்தை செய்யறோம்னா நம்ம தனி ஒருத்தரா நம்மளால செய்ய முடியாது. இதே இது 2-3 பேர் சேர்ந்து செஞ்சோம்னா அது எவ்வளவு பெரிய கஷ்டமான வேலையா இருந்தாலும் அதை நம்ம ஈஸியா செஞ்சு முடிச்சுட்டு போயிடலாம். ஏன்னா ஒற்றுமைதான் பலம். இந்த ஒற்றுமையை எது உண்டாக்குது? அதுதான் ஜெபம். இந்த சீஷர்களை போல நாமும் ஒவ்வொரு நாளும் ஜபத்திலையும் வேண்டுதல்லையும் கருத்திருக்கும் போது எவ்வளோ கஷ்டமான வேலையா இருந்தாலும் அது ஈஸியா செஞ்சு முடிக்கிறதுக்கு தேவையான பலனை ஆண்டவர் ஜபத்தின் மூலமா நமக்கு தருவார். இந்த உலகத்துல உங்களுக்கு காத்திருக்கிற இந்த சவால்கள் சந்திக்கிறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? உங்களை ஆயத்தப்படுத்துறதுக்கு ஜபம் பண்ணுங்க. இந்த பாடத்தை என் கூட சேர்ந்து படிச்சதுக்காக நன்றி. பாடத்தை முடிக்கிறதுக்கு ஜபம் செய்வோம். அன்புள்ள பரபிதாவே, இந்த வார பாடம் படிக்கும் போது என் கூட இருந்ததுக்காக நன்றி. இந்த பாடத்துலேருந்து நாங்கள் என்ன கற்றுக்கிட்டோம்னா, நாங்கள் ஜபம் செய்தால் என்ன வேணாலும் எங்களால் செய்ய முடியும். நாங்கள் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் எப்போதும் ஜபம் செய்து உங்களோட சேவையை செய்கிறதுக்கு உதவி செய்யுங்க. உங்கள் பற்றின செய்தியை மற்றவங்க கிட்ட போய் சொல்கிறதுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எங்கள் கூட இருந்த எனக்கு பாடம் ஞாபகம் வைக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. பார்க்குற கேட்குற எல்லாரும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் அன்பன் பரம தகப்பனே. ஆமீன்.